கிரிப்டோ கரன்சியை பேசிக்கில் இருந்து படித்து ப்ராப்பராக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, கிரிப்டோ நீங்கள் பேசிக்கில் இருந்து ப்ராப்பராக படித்து நீங்கள் ஏர்ன் பண்ண சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னு சொன்னால், நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி கிரிப்டோக்குள்ளே இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரோவாக இருந்தாலும் சொல்லி எல்லாருக்குமே அது சூட்டபிள் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கிரிப்டோன்னா என்ன, முதல்ல பிளாக் செயின்னா என்ன, பிட்காயின் எப்போ வந்தீங்க, எப்படி உருவாயினிக்கு, என்ன காரணத்துக்கு உருவாயினிக்கு, ஏன் நம்மளுக்கு பிட்காயின் தேவை, ஏன் நம்மளோட ஃபியட் கரன்சிகள் எல்லாம் வர்த்து இல்லாமல் போகும்னு சொல்லி ஒரு பேசிக்காக உங்களுக்கு கிரிப்டோன்டாலே பிட்காயினால் என்னென்னு தெரியாத ஒரு ஆளுக்கு கூட ESBI கான்செப்டில் இருந்து ஆரம்பித்து ப்ராப்பராக பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 2 3ன்னு சொல்லி நம்ம எங்களோட HBU கன்சல்டன்சி கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் போட்டிருக்கிறோம். மொத்தமாக கிட்டத்தட்ட 24 மாடியூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாடியூலாக கண்டினியூஸாக நீங்கள் பேசிக்கில் இருந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கேன். அப்படி போயிட்டுருக்கக்குள்ளே அதில் இருக்கிற ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த ஏர்னிங் மெத்தட்ஸையும் அதில் சொல்லி போயிருக்கேன். ஸோ அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கக்குள்ளே உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ஃபுல் இன்டெப்த் நாலேஜ் கொண்டு வரும். ஓகே, அடுத்தது இதில் ஹை ரிஸ்க்கான கேம்பிளிங் மாதிரி இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நான் தவிர்த்துட்டு லோ ரிஸ்க்காக இருக்கிற பெஸ்ட்டான ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லி கொடுத்த ஏர்னிங் மெத்தட் கிட்டத்தட்ட 14 வகையான ஏர்னிங் மெத்தட் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக படித்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போவீங்கன்னு சொன்னால், நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு இடையிலேயே நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் சும்மா படிப்பீங்கன்னு சொன்னால் ஒன்றுமில்லை, உங்களுக்கு நாலேஜ் மட்டும் கெயின் ஆகும். ஸோ இவ்வளோ காலத்துக்கு 700க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமை வாங்கி படிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 600க்கு மேலே நாங்கள் டெஸ்டிமோனியல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப் டெஸ்டிமோனியல் அவங்க எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம் பற்றி தந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 100க்கு மேலே 120 சம்திங் போயிட்டுருக்குது வாய்ஸ் டெஸ்டிமோனி. அவங்களோட ஓன் குரலில் அவங்களோட ஓன் வாய்ஸில் எங்களோட கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களோட வாய்ஸ் டெஸ்டிமோனி தந்திருக்காங்க. எல்லாத்தையுமே HBU யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால், இப்போ கரண்ட்டாக ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும். அந்த ஆஃபர் முடியறதுக்குள்ள ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் கீழே ஆஃபர்ன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் எங்களை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதன் மூலமாக எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அசோசியேட் டீட்டெயில்ஸ் தருவோம். எங்களை பிஸ்னஸ் அசோசியேட் ஒரு ஆளோட பேசினீங்கன்னா அவங்க சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் ஆல்ரெடி எங்களை பிஸ்னஸ் அசோசியேட் ஒரு ஆளோட பேசியிருப்பீங்கன்னு சொன்னால், அவங்க இப்போ எங்கள் கம்பெனியில் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. அப்படி அவங்க ஆக்டிவாக இல்லைன்னு சொன்னால் எங்களோட பர்சனல் டெலிகிராம் சேனல், எங்களோட HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்குது என்ன டெலிகிராம் ஐடி. அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு புது பிஸ்னஸ் அசோசியேட் நாங்கள் அலோகேட் பண்ணுவோம். அவரோட பேசினீங்க இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு எப்பயும் நீங்கள் உலகத்திலேயே அழிவில்லாத செல்வம் கல்வி செல்வம். நீங்கள் படிக்கிறதால உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ பணத்தை வேணுனாலும் களவு எடுக்கலாம், உங்களோட சொத்தை களவு எடுக்கலாம், உங்களோட காரை களவு எடுக்கலாம், வீடை களவு எடுக்கலாம், உங்களோட எல்லாத்தையுமே களவு எடுக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து களவு எடுக்கலாம். நீங்கள் பெற அறிவு, உங்களுக்கு எவ்வளோக்கு அறிவு இருக்கோ அவ்வளோக்கு உங்களால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக இயலும். ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே ஒரு விஷயத்தை இறங்குறதுக்கு முதல்ல சம்மந்தமான நிறைய நாலேஜ் எடுங்க. நிறைய நாலேஜ் எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்தை தப்பாக செய்கிறதுலேருந்து நிறைய இதை காப்பாற்றுவோங்க. சரியான ப்ராப்பரான நாலேஜோட போவீங்க. அதை விட்டு போட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், அவன் அதை சொன்னால் அதை செய்கிறேன், இவன் இந்த கோயினை வாங்க சொன்னால் அந்த கோயினை செய்கிறேன், அவன் அதில் காசு போட சொன்னால் போடுறேன்னு சொல்லி இன்னொருவனை நம்பி சிக்னல் எடுத்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நீங்கள் தான் கடைசியாக பெரிய அளவில் மாட்டுவீங்க. அதோட நீங்கள் ஓனாக நீங்கள் படித்து நீங்கள் ஓனாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி செய்கிற, மேனுவல் ட்ரேடிங் எப்படி செய்கிற, பொட் ட்ரேடிங் எப்படி செய்கிற, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன், ஈஸியான வழியில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன், அதை தாண்டி ட்ரேடிங் விருப்பம் இல்லை வர என்ன ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனில் நீங்கள் கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தவங்கள நம்பிக்கை தேவை. ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஆஃபர் முடிகிறதுக்கு இடையில் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் ஆஃபர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.